இந்த நவக்கிரக தோஷத்துக்காண்டி அடியேன் உள்பட நிறைய பேர் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டுருக்குறோம், நவக்கிரக கோயில்கள்லாம் போயிட்டுருக்குறோம் எல்லோரும். ஆனால் சாஸ்திரங்களில் இந்த நவக்கிரக தோஷங்கள் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு உறவு முறைகள் உண்டு. நவக்கிரகமே ஒரு குடும்பம். இப்போ சூரியன்னா அப்பா, சந்திரன்னா பித்ருக்காரகன், இப்போ மாத்துருக்காரகன், செவ்வாய்னா சகோதரக்காரகன், குருனா புத்திரக்காரகன், சுக்கரன்னா களத்திரக்காரகன் கிழவன் மனைவி, ராகுன்னா பிதாமகி அப்பாவளி முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ், கேதுன்னா அம்மாவளி முன்னோர்கள் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு உறவு முறைகள் உண்டு. புதன்னா தாய்மாமன் பந்துகாரகன். எனவே நவக்கிரக தோஷம் நீங்கணும்னா 1000 கோயில்கள் போய் 1000 யாகங்கள் பண்ணதை விட இந்த குடும்ப உறவுகளை யார் ஒருவர் பேணி காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நவக்கிரக தோஷங்கள் ஏற்படாது. எனவே நவக்கிரக தோஷம் நீங்குவதற்கு குடும்ப உறவுகளை நம்முடைய சனாதனம் சொன்ன அந்த கூட்டு குடும்ப உறவு முறைகளே நவக்கிரக தோஷங்களே இல்லாமல் ஒருவர் சுபிட்சமாக வாழ்வதற்கு அதுவே சிறந்த பரிகாரம்.